இப்ப அனிதா கிங்ஸ்லி அக்கா அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் போகிறவர் போலன்னு ஒரு பாட்டு. எனக்கு கொஞ்சம் அவங்கள பார்க்கும்போது உள்ள என்னமோ டிஸ்டர்ப் ஆகுது பிரதர்ன்னு. கண்ணில் பிரச்சனையா அல்லது அந்த சகோதரி இடத்துல பிரச்சனை? மிளகா பொடி எடுத்து கண்ணில் போட்டு கண்ணில் எரிச்சல் இருக்கா மிளகா பொடியில எரிச்சல் இருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்கு. அவங்க கட்டிக்கிட்டு வர்ற சேலை சிங்கிள் ஃபிளீட் சேலை என் கண்ணுக்கு இடரெல்லாம் இருக்குன்ற. ஒரு பக்கம் ஆண்டவருடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக போதிக்கும் கள்ளப்போதகர்கள் ஒரு புறம் இருந்தால், மறுபுறமோ தங்களை அதிபரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்ளும் மாய்மாலக்காரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த நபர் ஏதோ பிரைஸ்லி வனத்து ராஜா, இந்த நபரை பற்றி பேசுவதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது. காரணம், இந்த நபரை பற்றி நான் ஏதாவது பேசினால் நான் கூடிய விரைவிலே செத்து போய்விடுவேன், அல்லது என்னுடைய வீட்டிலே யாராலும் இறந்து போய்விடுவார்கள். காரணம், இந்த நபரை குறித்து பேசிய சிலர் ஏற்கனவே இறந்து போயிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு பயங்கரமான நபர். ஒரு சிலர் இறந்து போயிருக்காங்க பாஸ்டர். நான் இதை அச்சுறுத்தலாம் பேசல. ஒரு சிலருடைய பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்க. பயங்கரமான வல்லமையுடைய நபர். ஒரு சிலர் இறந்து போயிருக்காங்க பாஸ்டர். நான் இதை அச்சுறுத்தலாம் பேசல. ஆகவே இந்த நபரை பற்றி பேசுவதற்கு பயமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் பயந்து பயந்து பேசுறேன். சாம் குருவில்லா என்கின்ற ஒரு நபர், இவர் பேசிய சில காட்சிகளை விமர்சனம் செய்திருக்கிறார். அரசியல் புரிதல் இல்லாமல், ஏது அறிவும் இல்லாமல் நான் நோட்டாவுக்கு வாக்களிப்பேன் என்கிறதாக பேசிய ஒரு வீடியோவை சாம் குருவில்லா என்கின்ற ஒரு நபர் ஃபேஸ்புக்கிலே இது தவறு என்கிறது போல பேசியிருக்கிறார். 2 ஆட்சியா நான் நோட்டா தான் போறேன். இன்னொரு வீடியோவில் விஜய் பேசிய ஒரு டயலாக் ஒப்பிட்டு ஒரு காரியத்தை பேசியிருந்தார். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், வீட்டுக்கு ஒரு பவுல் இருக்காங்களா? அதையும் இந்த சாம் குருவில்லா என்கின்ற நபர் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே விமர்சித்து எழுதியிருந்தார். அதை குறித்து இந்த நபர் பேசும்போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த நபர் அப்படி எழுதினதை பார்த்த உடனடியாகவே நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த நபருக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் தெரியுமா? காரணம், என்னை பற்றி யாராக இப்படி பேசினால் அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள், செத்து போய்விடுவார்கள். ஆகவே இந்த சாம் குருவில்லா என்னை பற்றி எழுதியிருக்கிறார். ஆகவே அவருக்கு ஒன்றும் நடந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு காரணத்திற்காக நான் அவருக்காக ஜெபித்தேன் என்கிறது போல பேசியிருக்கிறார். அந்த சாம் வி குருவில்லா அது சொல்றேன். அது எழுதுனதை பார்த்தோன்னே எனக்கு பதச்சது. ஐயோ, இந்த மனுஷனை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் வெளியே நான் இதுல பிரசங்கத்துல கூட சொல்ல, ஏன்னா அது பெருமை மாதிரி தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் அதை உணர்த்தனால நான் சொல்றேன். ஒரு சிலர் இறந்து போயிருக்காங்க பாஸ்டர். நான் இதை அச்சுறுத்தலாம் பேசல. நான் ஒன்றும் பரிசுத்தவான்கள பெரிய நீதிமான்னு சொல்ல. ஒரு சிலருடைய பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்க. அப்படி மறிச்சவங்க இந்த முறை ஒரு எழுதினப்ப என் இருதயம் பதச்சுது. சென்னைக்கு போயிட்டு இருந்தேன். ஆண்டவரே தயவா இருங்க, தயவா இருங்க, தயவா இருங்க. அவர் பார்வைக்கு நான் மாம்சத்துல பேசுறேன், பணத்துக்காக நான் இப்படி பேசுறேன். நாங்க தயவா இருங்க நான் முதல்ல கெஞ்சினேன். தயவா அவரையும் குடும்பத்தையும் நீங்க வேலி அடைத்து பாதுகாருங்க. இது அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் கேர் பாஸ். இதன் மூலமாக இவர் என்ன சொல்ல வருகிறார்? என்னை பற்றி யாராகிலும் பேசினால் அவர்கள் செத்து போவார்கள், ஏற்கனவே பலர் செத்து போயிருக்கிறார்கள் என்று வேறு கூறுகிறார். சுயபெருமை, தம்பட்டம் எல்லாம் ஒருங்கே பெற்ற ஒரு நபர். ஆகிலும் நான் சுயபெருமை பிடித்தவன் என்கின்ற பெயர் வந்துவிடக் கூடாதே என்று சொல்லி ஒரு மாயமான தாழ்மை உடைய டயலாக்கையும் பேசுகிறார். நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் வெளியே நான் இதுல பிரசங்கத்துல கூட சொல்ல, ஏன்னா அது பெருமை மாதிரி தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் அதை உணர்த்தனால நான் சொல்றேன். ஒரு சிலர் இறந்து போயிருக்காங்க பாஸ்டர். நான் இதை அச்சுறுத்தலாம் பேசல. நான் ஒன்றும் பரிசுத்தவான்கள பெரிய நீதிமான்னு சொல்ல. ஒரு சிலருடைய பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்க. மாய்மாலக்காரன். சரி, இவருக்கு எதிராக யாரோ பேசி அது நிமித்தம் சிலர் செத்து போனதாக இவர் சொல்லுகிறார்லவா? சரி, யார் இவருக்கு எதிராக பேசி அப்படி செத்து போனது? ஏதாகிலும் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டு பக்கத்திலே போய்விடாதீர்கள். யார் என்று கேட்டால் நான் செத்தாலும் அவர்களுடைய பெயரை வெளியே சொல்ல மாட்டேன் என்கிறதாக சீன் போடுவார். ஒரு சிலருடைய பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்க. நான் செத்தாலும் அவங்க பேரை நான் வெளியே சொல்ல மாட்டேன். நான் சொல்லவே மாட்டேன். என் கழுத்து அறுத்து போட்டு நீ சொல்லுடான்னு என் பிள்ளைகளை கொள்ளுவேன், என் மனைவியை கொள்ளுவேன், என் தாயை கொள்ளுவேன்னாலும் நான் சொல்லவே மாட்டேன். ஏண்டா, யார் இப்படி மிரட்டுனது? அவங்க பேரை சொல்லி இல்லை அவனை கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற யார் மிரட்டுனது? நீ சொல்லுகிறது உண்மை அப்படின்னு நிரூபிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய பெயர், அட்ரஸ் எல்லாம் கூட, அவர்கள் இப்படி என்னை பேசியிருக்கிறார்கள், அதற்கு ப்ரூஃப் இது, அது நிமித்தம் தான் இப்படி இவர்கள் செத்து போனார்கள் என்கிறதற்கு ப்ரூஃப் இது என்று சொல்லி நீ பேசினது உண்மை என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் நீ ப்ரூஃப் கொடுக்க வேண்டும். மற்றபடி நான் செத்தாலும் அவர்களுடைய பெயர் சொல்ல மாட்டேன், என்ன வேணா கொலை பண்ணுங்க, நான் பெயர் சொல்ல மாட்டேன் என்று ஏன் சீன் போடுகிறாய்? இப்போ இவரை பற்றி பேசிய சாம் குருவில்லாவுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்திற்கோ ஏதாகிலும் நடந்தால், இன்னை பேசினால் அவர்களுடைய குடும்பத்திலே சாவு விழும் பார்த்தீர்களா என்று சொல்லி காண்பிக்கலாம்.
இல்லை அவர்களுக்கு ஒன்றுமே ஆபத்து வரவில்லை என்று சொன்னால் அவர்களுக்காக நான் ஜெபித்தேன், ஆகவே அவர்களுக்கு வரவில்லை என்று சொல்லி முட்டுக் கொடுக்கவும் செய்யலாம். இப்போ இந்த நபரை குறித்து நான் இந்த வீடியோ போடுகிறேன். இப்போ இந்த நபருக்கு எதிராக பேசினால் நான் சாக வேண்டும் அல்லது பிள்ளைகள் சாக வேண்டும் தானே இவருக்குரிய வல்லமை. ஒரு சிலர் இறந்து போயிருக்காங்க பாஸ்டர். நான் இது அச்சுறுத்தலாம் பேசல. ஒரு சிலருடைய பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்க. இப்போ இவர் சொன்ன மாதிரி எதுவும் எனக்கு நடக்கவில்லை என்று சொன்னால், இவர் எனக்காக ஜெபித்தது நிமித்தம் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி கூட அவரால் முட்டுக் கொடுக்கலாம். அவர் அதை எழுதுனதை பார்த்தோன்னே எனக்கு பதபதச்சது. ஐயோ, இந்த மனுஷனை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த முறை ஒரு எழுதினப்ப என் இருதயம் பதபதச்சு. ஆண்டவரே, தயவா அவரையும் குடும்பத்தையும் நீங்க வேலி அடைத்து பாதுகாரு. ஆய்மாலக்காரன். சரி, இந்த நபர் ஒரு பெண்ணை குறித்து பேசியிருக்கிறார். அந்த பெண்ணுடைய பேர் அனிதா கிங்ஸ்லி என்கின்ற ஒரு பெண். யூடியூப்ல சில பாடல்களை பாடி வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் அவங்க வயசை குறித்து நீங்க ஒரு இடத்துல பேசியிருக்கீங்க. வயசு முதிர்ந்த வயசை இளமை போன்று அவர்கள் அதை தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவங்க அனிதா கிங்ஸ்லி நீங்க சொல்றது அப்புறம் போகிறவளே, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்ட. இப்ப அனிதா கிங்ஸ்லி அக்கா அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். நான் பயோடேட்டாலாம் தேடுறது இல்லை. இவர் ஒரு பெண்ணை பார்த்ததும் பயோடேட்டா எல்லாம் தேட மாட்டார். அந்த பெண்ணுக்கு எத்தனை வயதாக இருக்கிறது என்று சொல்லி கணிக்கக்கூடியவராக இருக்கிறார். அனிதா கிங்ஸ்லிக்கு 50 வயதாக இருக்கிறது என்று சொல்லி இவர் கண்டுபிடித்திருக்கிறார். இப்போ அந்த அப்புறம் போகிறவர் போலன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு இன்னும் ஒரு சில பாட்டு அவங்க பாட்டை பார்த்துட்டு ஒரு பாஸ்டர், ஒரு 40 வயசு இருக்கிற பாஸ்டர் சொன்னாரு, என்கிட்ட பர்சனலா பேசினாரு. எனக்கு கொஞ்சம் அவங்கள பார்க்கும்போது உள்ள என்னமோ டிஸ்டர்ப் ஆகுது பிரதர்ன்னு. இல்ல, இதை உங்ககிட்ட கேட்டது யாரு? ஒரு பாஸ்டர். அவர் பாஸ்டர் கண்ணில் பிரச்சனையா அல்லது அந்த சகோதரி இடத்துல பிரச்சனையா? ஒண்ணு இல்ல பாஸ்டர், இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னா, மிளகா பொடி எடுத்து கண்ணில் போட்டு கண்ணில் எரிச்சல் இருக்கா மிளகா பொடியில எரிச்சல் இருக்கான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இல்ல, இந்த சொல்றாரு, பிறனுக்கு இடரல் உண்டாக்குறவனுக்கு ஐயோ. அதை பார்க்கும்போது, அதாவது பாக்குறவங்க கண்ணில் தான். என் கண்ணு 18 வருஷமா ஆபாசங்களுக்கு மட்டுமே தீனி போட்ட கண்ணு. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில இன்னைக்கும் எதிரில் வந்தா நீ பரிசுத்தவானாப்பா, நீ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியானா இல்ல. இன்னைக்கும் ஒரு நொடி, ஒரு கிளிம்ஸ், ஒரு 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 செகண்ட்ல என்ன ஏதாவது கிராஸ் ஆனாலும் உடனே ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து என் முகத்தை திருப்புகிற, என் கண்களை வேறு திசையா திருப்புகிற ஆண்டவருக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்கிற கிருபையும் பலமும் எனக்கு கொடுத்துட்டார். ஆனா இன்னைக்கு ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அவங்க கட்டிக்கிட்டு வர்ற சேலை சிங்கிள் ஃபிளீட் சேலை என் கண்ணுக்கு இடரெல்லாம் இருக்குன்ற. அவர் கண்ணுலயும் பிரச்சனை இருக்குது. அவர் பரிசுத்தவான், அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் சொல்லல. இப்போ அவர் அந்த விஷயத்துல பலவீனமா இருக்கிறார். அந்த பலவீனமா ஒரு மனுஷன் இருக்கும்போது, ஏன்னா 18 வருஷம் நான் அந்த பாவத்துல இருந்தேன் பாஸ்டர். பலவீனமா இருக்கிற மனுஷன், ஒரு ஊழியக்காரி, ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிறவங்க, 40 வயதான பாஸ்டர் அவருக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்போது இப்படியாக தோன்றுறதா, உள்ள என்னமோ டிஸ்டர்ப் ஆகுது பிரதர்ன்னு, தப்பாக தோன்றுறதா. அதை இவரிடத்துல சொன்ன போது இவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? இவரிடத்துல தவறான எண்ணம் இல்லை என்றால் அந்த பெண் சரியாகத்தானே இருக்கிறார், நீ உன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது, உன்னுடைய பார்வை சரியில்லை, நீ சரியாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய நண்பருக்கு, அந்த பாஸ்டர் என்கின்ற நபருக்கு புத்தி சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இவருக்கும் அந்த பெண்ணை பார்க்கும்போது தப்பான எண்ணம் தோன்றி இருக்க, ஆகவே தான் அந்த பெண்ணை திட்டுகிறார். சரி, அந்த இவர் சொல்லுகிறார்களா, அந்த பெண் அணிந்திருக்கிற உடை நிமித்தம் எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுகிறது என்பது போல சொல்லுகிறார்களா அல்லவா? அந்த பெண் அவ்வளோ ஆபாசமாக உடை அணிந்திருக்கிறாள்? இல்லை. அந்த பெண்ணாகட்டும், அந்த பெண்ணுடைய புருஷனாகட்டும், நாங்கள் கிறிஸ்தவ போதகர்கள் என்கின்ற பெயரிலே கூட்டம் நடத்துகிறார்கள், கிறிஸ்தவ பாடல் என்கின்ற பெயரிலே யூடியூபிலே வெளியிடுகிறார்கள். அவர்கள் செய்வது ஊழியமா என்று கேட்டால் ஊழியம் அல்ல. அவர்கள் உண்மையான சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை, அவர்கள் கள்ளப்போதவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் கிறிஸ்தவத்தின் பெயரிலே பல வஞ்சனைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டு NGO-க்களை ஏமாற்றி பணம் எல்லாம் சம்பாதித்திருக்கிறார்கள். அதை குறித்து நான் வேறொரு வீடியோவில் பேசுகிறேன் ஆதாரத்தோடு. அவர்கள் கிறிஸ்தவ பாடல்களை வெளியிடுகிறோம் என்று சொல்லி ஆடம்பரமாக ஸ்டைலிஷாக பாடல்களை எல்லாம் வெளியிடுகிறார்கள். அது வேதாகமத்தின்படி சரியா இல்லை தவறு, இதெல்லாம் சரி. ஆனால் பெண் இப்படி ஆடை அணிந்திருப்பதால் எனக்கு தப்பாக தோன்றுகிறது என்று சொல்வது ஏற்புடையதல்ல. அந்த பெண் நேர்த்தியாக ஆடை அணிந்திருக்கிறார், ஆடம்பரமாக ஆடை அணிந்திருக்கிறாரா, சரி, ஓகே. ஆனால் ஸ்டைலாக ஆடை அணிந்திருக்கிறாரா, ஓகே. ஆனால் ஆபாசமாக ஆடை அணிந்திருக்கிறாரா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த பெண்ணுடைய ஆடையில எந்த ஆபாசமும் இல்லை. இந்த இவ்வளவு நேர்த்தியாக உடை அணிந்திருக்கிற ஒரு பெண்ணை பார்க்கும் போதே ஒரு பாஸ்டர் என்கிற நபருக்கு மூடாகிறது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் தவறு இந்த பெண்ணிடத்திலேயா இல்லை அந்த பாஸ்டர் என்கின்ற நபரிடத்திலேயா? தவறு இந்த பெண்ணிடத்திலேயா இந்த நபரிடத்திலேயா? சிந்தித்து பார்க்க வேண்டும்.
பாஸ்டர் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அவங்க கட்டிக்கிட்டு வர்ற சேலை சிங்கிள் ஃபிளீட் சேலை என் கண்ணுக்கு இடரெல்லாம் இருக்குன்ற. சிங்கிள் ஃபிளீட்டோ, டபுள் ஃபிளீட்டோ, ட்ரிபிள் ஃபிளீட்டோ, எத்தனை ஃபிளீட் வேண்டாலும் போட்டோம். அந்த பெண் தன்னுடைய உடல் பாகத்தை எங்கேயாகலும் காண்பித்திருக்கிறதா? இல்லை. இடுப்பு பகுதியை ஏதாகலும் காண்பித்திருக்கிறதா? காரணம், சிலர் புடவை கட்டும்போது இடுப்பு பகுதியை காண்பிப்பார்கள். இந்த பெண் அப்படியாகலும் செய்திருக்கிறதா? இல்லை. மார்பு பகுதியை காண்பித்திருக்கிறதா? இல்லை. அந்த பெண் ஸ்டைலாக நேர்த்தியாக அணிந்திருக்கிறது, அழகாக அணிந்திருக்கிறது, ஆனால் ஆபாசமாக கண்டிப்பாக அணியவில்லை. இப்படி இருக்க இந்த பெண்ணை பார்க்கும்போது எனக்கு ஏதோ பண்ணுகிறது என்று சொல்லி ஒருத்தர் சொல்லுவார் என்று சொன்னால், இவர்கள் தங்களுடைய வீடுகளிலே உள்ள குடும்ப பெண்கள், சொந்தக்காரர் பெண்கள், இவர்களெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் காமக்கண்ணோடு தான் பார்க்க வாய்ப்பு உண்டு. நான் இப்படிப்பட்ட இந்த நபர்களுடைய சொந்தக்கார பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு நான் எச்சரிப்பு கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட நபர்களை அருகிலே சேர்க்காதீர்கள். நீங்கள் பர்தாவே போட்டு கொண்டு போனாலும் இவர்கள் ஆபாசமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது நீங்கள் எவ்வளவு நேர்த்தியாக ஆடை அணிந்திருந்தாலும் ஏதோ ஒரு வேலை செய்யும் போதோ பேசும்போதோ ஏதோ ஒரு ஆங்கிளிலே அவர்கள் உங்களை தவறாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட நபர்கள் போதகர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா? இவர்களுடைய சபைகளுக்கு போகிற பெண்களை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நபர்களை அடித்து துரத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், இவ்வளவு நேர்த்தியாக உடை அணிந்திருக்கிற ஒரு பெண்ணை பார்க்கும் போதே தனக்கு இச்சை உண்டாகிறது என்று சொல்லி 2 நபர்கள் கூடி பேசினார்களாம். அதை குறித்து சொல்லுகிறார்கள். இதுக்கு காரணம் அவர்கள் சிங்கிள் ஃபிளீட் போட்டதுதான் காரணம் என்று சொல்லி எதை அங்கே மையப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். பாஸ்டர் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அவங்க கட்டிக்கிட்டு வர்ற சேலை சிங்கிள் ஃபிளீட் சேலை என் கண்ணுக்கு இடரெல்லாம் இருக்குன்ற. அப்போ இவர்களுடைய பார்வையில எந்த அளவுக்கு தவறு இருக்கிறது என்பதை பாருங்கள். அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் போதிக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லுகின்ற பெண்கள் எவ்வளவு நேர்த்தியாக அணிந்திருந்தாலும் நேர்த்தியாக சாரி கட்டி சிங்கிள் ஃபிளீட் அல்ல ஃபுல் ஃபிளீட்டே வைத்திருக் கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அப்படியே பொம்மை போல போய் பொம்மை போல வராவிட்டால் கூட உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது. உங்களை தப்பாகத்தான் பார்ப்பார்கள். இவர்கள் தப்பாக பார்க்கிறதோடு மட்டுமல்லாமல் பழியை உங்கள் மேல் போடுவார்கள். ஏதோ கை அசைவோ உடல் அசைவோ செய்யும் போது இந்த நபர் தவறாக பார்த்திருக்கிறார், ஆனால் பழி அந்த பெண் மீது போடப்படுகிறது. இந்த நபர்கள் அப்படித்தான் செய்வார்கள். ஒரு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் மற்றவர்களுக்கு இடரத்தக்க விதத்திலே ஆடை அணியக்கூடாது என்கிறது உண்மைதான். ஆனால் எப்படித்தான் உடை அணிந்தாலும் இப்படி ஆபாசமாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்கிறதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதெல்லாம் மாய்மாலக்காரர்கள். அன்புக்குரியவர்களே, அனிதா கிங்ஸ்லி அவருடைய குடும்பம், அவர்கள் கள்ளப்போதர்கள், அவர்களுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடாது. அவர்களுடைய பாடல்கள் அது தங்களை பிரசித்திப்படுத்துவதற்காக திட்டமிட்டு ஒரு சினிமா பாணியில எல்லாம் உருவாக்குகிறார்கள். அது நிமித்தம் கடவுளுடைய நாம மகிமைப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை. அது அவர்கள் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக பாடுகிறது. அவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு பாடல் ஏற்றி வீடியோ எடுக்கிற எல்லாரும் அப்படி. அதற்காக ஏகப்பட்ட பணங்கள் செலவு செய்யப்படுகிறது. அது நிமித்தம் அநேக மக்கள் அவர்களை தேடி போவார்கள். அது நிமித்தம் அவர்களுக்கு வருமானம் வரும், தாங்கள் பிரபலமாவார்கள். இது எல்லாம் இந்த மாய்மாலக்காரர்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவர்கள் என்ன உடை அணிந்திருக்கிறார்கள்? சாரி அணிந்திருக்கிறார்களா? அப்போ அதுலேயும் மேக்கப் போட்டிருக்கிறார்கள். ஏன் மேக்கப் போட்டார்கள்? ஏன் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கிறார்கள்? என்னுடைய வீட்டில் யாரும் இப்படி பண்ணலையே. அப்போ எல்லாரும் என்னுடைய வீட்டில் இருக்கிறது மாதிரி இருக்கணும். நான் பார்த்தது எங்க அம்மா சாரால் நவரஜி அம்மா, வயலட் ஆரோன் அம்மா. இன்னும் நீ எனக்கு ஜெபிச்ச எங்க அம்மா. நான் எங்க அம்மா சாரால் நவரஜி என்ன பைத்தியம்மா, வயலட் ஆரோன் அம்மா என்ன பைத்தியமா. இன்னும் எத்தனையோ லிசிதாசி அம்மா இருக்காங்க, அவங்களாம் என்ன பைத்தியமா. இன்னும் எத்தனையோ என் தாய்மார்கள் இக்காலத்து பரிசுத்தவாட்டிகள் இருக்காங்க, அவங்களாம் என்ன பைத்தியமா. அவங்க ஏன் இப்படி உடுத்தலாம் சொல்லுங்க. எல்லாரும் சாரால் நவரோஜி மாதிரி இருக்க வேண்டும். வேறு சில பெண்கள் எல்லாம் சொல்லுங்க, அதாவது இதே மாதிரி வெள்ளையும் போட்டிருக்க வேண்டும், எல்லா பெண்களும் இதே மாதிரி வெள்ளையும் போட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரா? அன்புக்குரியவர்களே, நான் உங்களிடத்தில் சொல்வது, தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்ணலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஆளுகிறார்கள் அல்லவா, போதிக்கிறார்கள் அல்லவா. அவர்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு ஆபத்தோ அதே போல அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்த பரிசேயர்கள் தாங்களாகவே பல விதமான கட்டுப்பாடுகளை எல்லாம் உருவாக்கி அதையும் மதச்சடங்கு என்கின்ற பெயரிலே மக்களை அடிமைப்படுத்தினார்கள். தாங்களோ ஒரு விரலினால் கூட தொடாத சுமைகளை மக்களுடைய தோள்களில் சுமத்தினார்கள். அதை போன்ற நபர்கள் இவர்கள் தங்களை அதிபரிசுத்தவான்களாக காண்பிக்க இப்படிப்பட்ட பெண் ஆடை இது சார்ந்த காரியங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இதையே பேசக்கூடியவர்களாக, இதையே பேசுபவர்களாக பேசிக் கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து விலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது.